ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்கன் சீசன் 3 எபிசோட் 21, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 3 முடிஞ்சது, சீசன் 4 வரும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக சீசன் 4 வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்கன் சீசன் 3 எபிசோட் 21, அதாவது ஃபைனல் எபிசோட். சாலமன் பார்பட்டோஸை இன்வைட் பண்ணியிருக்கான். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவள் வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கா. இருமாவின் பண்ணியிருக்கான், டாலர் ட்ராங்கோ ப்ரமோஷன் ஆயிருக்கான். அட்லீஸ்ட் அவனை ட்ரைனிங் கொடுத்தவனுக்கு இதையாச்சும் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சாலமன் சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டுங்க, நான் ஜஸ்ட் கடமை இதனை பண்ண அப்படின்னு அவ சொல்றா. நீ 13 கிரவுண்ட்ஸ்ல ஒருத்தி வர ஆச்சு, ஒன்ன மாதிரி ஆள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி பார்படோஸ்க்கும் அந்த 13 கிரவுண்ட்ல இருக்கிற இன்னொருத்திக்குமே வந்துட்டு செட்டே ஆகாது. எப்ப பார்த்தாலும் அவ கூட அவ சண்டை போட்டுட்டு தான் இருப்பா. ஆனா பார்படோஸ் கேரக்டரோ அவளோட கேரக்டரோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐயோ, அவளை பத்தியே ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்களே, அவளை பத்தி நினைச்சாலே கடுப்பா வருது அப்படின்னு பார்படோஸ் சொல்றா. இருமாக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க, அட்லீஸ்ட் இதையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லவும், ஃபர்ஸ்ட் இருமாவும் மற்றவங்க மாதிரி ட்ரைனிங்கை விட்டுட்டு போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிட்டே இப்ப நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு பார்பட்டோஸ் சொல்றா. சரி நல்ல வயிறார சாப்பிடு அப்படின்னு சாலமன் சொல்லவா, அவ்வளவு சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாலமன் என்ன பாராட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா. சரி அப்போ அடுத்த டாபிக் பேசலாமா அப்படின்னு சாலமன் இப்போ சீரியஸ் வாய்ஸ்ல பேசுறான். இப்படி பேசுறத யாராலையும் ஒட்டு கேட்க முடியாது. பார்பட்டோஸும் மரியாதையோட எஸ் சார் அப்படின்னு சொல்லி ரெடியா நிக்கிறா. 13 டின்னர் அது கேன்சல் ஆயிடுச்சு. பவர்ஃபுல்லான டீமன்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் காணாம போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதுக்கு காரணம். டெவிலாம், பேட்டில் ஃபீல்ட் இப்படி நிறைய பேர் காணாம போறாங்க. ஆனா அதுக்கான மோட்டிவ் தான் தெரியல. ஆனா இதை பண்றவங்க முஷாஷி நக்ரோவா தான் இருக்கும். என்ன தடையமே இல்லாம இதை பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்களா மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாலமன் சொல்லவும், அப்ப என் அல்டிமேட் போவை யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு பாஜ்கோ சொன்னா. இல்ல இப்போ அது தேவையில்லை, கீழே வச்சிருன்னு சாலமன் சொல்லிட்டு, நெதர் வேர்ல்டுல ஏதாச்சும் தப்பா நடக்க போகுதுன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பெஸ்ட் நாலேஜை கொடுக்கறதுங்கிறது தான். நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க தான் நெதர் வேர்ல்டோட ஃபியூச்சர். அவங்க நெதர் வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சாலமன் சொல்லவோ, எஸ் சார் அப்படின்னு வா சொல்லிட்டு, லார்ட் சாலமன் அடுத்த கிரேட் டீமன் கிங் ஆக போறவர், அவரோட வார்த்தைகளே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு பார்பட்டோஸ் நினைக்கிறா. என் பேரனுக்கு ஸ்பெஷல் டீச்சரா இருக்கிறத கண்டினியூ பண்றியா, ஏன்னா அவன் வேற ஒரு ஹியூமன் சொல்லவும், என்ன அது அவ ஒரு ஹியூமனா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. அந்த உண்மை தெரிஞ்சது லார்ட் சாலமன் நான் அப்புறமா ப்ரொஃபசர் பால் அப்படின்னு ஆப்ரா சொல்றான். எனக்கு உன் மேல மரியாதை இருக்கு, அதனாலதான் கேட்கறேன். இந்த மெமரிஸை எரேஸ் பண்ணவா இல்ல நீ இருமாவை ப்ரொடெக்ட் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு சாலமன் கேட்கான். குட் மார்னிங் கிராண்ட்பா. ஆமா மாஸ்டர், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ செஞ்ச எல்லா விஷயங்களையும் அவ யோசிச்சு பாக்குறா. எந்த டீமனும் இவ்வளவு பெஸ்டா இருந்தது இல்ல அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இவன் தான். நீ ஹியூமனோ டீமனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் உன் டீச்சரா கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை வேலை வாங்கிட்டு இருக்கவும், பேரனை வேலை வாங்கிட்டு இருக்கலன்னு கேட்கவோ, இதுவோ ஒரு வகையில ட்ரைனிங் தான் அவ சமாளிக்கிறா. ஆமா நான் அவங்க துணியெல்லாம் கூட துவச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அட பாவி போட்டு கொடுக்கியா அப்படின்னு அவ திட்டுறா. மாஸ்டர் எதுக்காக என்ன திட்டுனாங்க அப்படின்னு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அலி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா அது வெளியே வரல, டயர்டா தூங்கிட்டு இருப்பான் போல நம்ம ஹீரோ யோசிச்சா. ஆஸ்மோடியஸ் வீட்டுக்கு போறதுக்காக கிளாரா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. நான் இருமா ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் பாக்குறா. உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் டேவிட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஆஸ்மோடியஸ் வீட்டுக்கு இவங்க கிளம்புறாங்க. ஆஸ்மோடியஸோட அம்மாவும் அந்த 13ல ஒருத்தங்க தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆஸ்மோடியஸோட வீட்டுக்கு போகவும், கிராண்ட்பாவோட வீடு பெருசா இருக்கும், ஆஸ்மோடியஸோட வீடும் ரொம்பவே பெருசா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வெல்கம் மாஸ்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் நிக்கிறான். உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிளாராக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். கிளாரா அதுக்குள்ள காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு சார் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஃபவுண்டைன் மேல நின்று சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு இந்த இடத்த நான் கான்கர் பண்ணிட்டேன் அப்படின்னு காமெடி பண்றா. கிளாரா அந்த பானையை உடைச்சிடாத, அப்புறம் ஆஸ் டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லவும், இன்னைக்கு நான் கோவமே பட மாட்டேன், நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா மாஸ்டர் இருமாவும் நானும் இப்ப டாலர் ரேங்க்ல இருக்கோம், நாங்க 2 பேரும் தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கோம். ஏன்னா நாங்க இப்போ சேம் ரேங்க், இது ரிவெஞ்சுக்கான நேரம், நீ சாதாரண கிம்மல் ரேங்க் தான், மாஸ்டர் இருமாக்கு ஈக்குவலா நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். கிளாராவும் நம்ம ஹீரோவோ கிம்மல் ரேங்க்ல இருந்தப்பா அவ இப்படிதான் ஆஸ்மோடியஸை வெறுப்பேத்திருப்பா. பதிலுக்கு இப்ப அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். இருமாவை பேட்ச் கொண்டா இப்பவே அதை 3 மாத்திருத அப்படின்னு அவ சொல்றா. நான் தான் மாஸ்டர் இருமாக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நான் தான் இருமா கூட க்ளோஸ், ஏன்னா நான் குட்டி இருமா கூட விளையாண்டேன் அப்படின்னு அவ சொல்லவும், குட்டியான மாஸ்டர் இருமாவா அது என்னதுன்னு கேட்கவோ சொல்ல முடியாதுன்னு கிளாரா சொல்லிட்டு, நான் தான் இருமா கூட க்ளோஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டீ ரெடி ஆயிடுச்சுன்னு டேவிட் வந்து சொல்லவும், இப்ப எல்லாரும் அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிளாராவோ சொல்றாங்க. இப்ப ஆஸ்மோடியஸ் அவனோட ரூம்க்கு இவங்களை கூட்டிட்டு போகவும், எப்படி இருக்குமோ அப்படின்னு இவங்க ஆர்வத்தோட போய் பார்த்தா ரூம் ஃபுல்லா நம்ம ஹீரோவோட போட்டோஸ் தான் இருக்கு. இது மட்டும் கிடையாது, உங்களோட பெஸ்ட் கலெக்ஷன்ஸையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு புக்கை காமிக்கிறான். அவனோட கார்கன் ஸ்னேக்ஸ்ல ஏறி விளையாண்டுட்டு இருக்கவும், உன்னோட ஃபேமிலியோட சமன் பண்ணு அப்படின்னு கிளாரா சொல்றா.
ப்ரொஃபசர் கேலகோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். லீவ் இல்லாம கேலகோ ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கேம் பேட்லாஸ்ட்ல இருந்ததுனால கிளாரா ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போறான். கிளாரா அண்ட் ஆஸ் கூட இருந்தா டைம் போறதே தெரியல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான், ஆனா ஸ்டில் அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த இன்னும் சொல்லல. நான் நெதர் வேர்ல்ட்லயே வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட நான் அதை சொல்லவா? நான் ஒருவேளை அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்ல அதை விட ஏதாச்சும் மோசமா நடந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்மாடியஸ் அம்மா வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. எப்படி இருக்க இருமா? ஆஸ்மாடியஸ் ரொம்பவே மோசம் தெரியுமா? என்ன மட்டும் அவன் தனியா விட்டுட்டான். நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஃபாஸ்டா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்ப வந்திருக்கேன். சரி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன அது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஓ அப்படின்னா நீ அவங்க கிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிற, சொல்லவா வேண்டாமான்னு யோசிக்கிற அப்படிதானே? நீ சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லுவா. ஆனா அவங்க முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லணுமா என்ன? எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். உனக்கு அது சொல்ல கஷ்டமா இருந்ததுன்னா நீ அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும், அதை மறைச்சா அவங்களால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா என்ன அப்படின்னு அவங்க கேட்கவும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆஸ்மாடியஸ் கண்டினியூஸா தோத்துட்டு இருக்கான். கதவு திறக்கிற சவுண்ட் கேட்கவும் மாஸ்டர் அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா, அம்மா நீங்க என்ன பண்றீங்க? அதுவும் மாஸ்டர் இருப்பவ என்னோட ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லி ஆஸ்மாடியஸ் கேட்கவும் இன்னும் நிறைய அவுட்ஃபிட்ஸை நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா நம்ம ஹீரோவை வச்சு காமெடி பண்றாங்க. ஹே கைஸ் ஒரு நிமிஷம் இங்க வந்து உட்காருறீங்களா? அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து உட்கார்றாங்க. நம்ம ஹீரோவும் மனசுல கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிகிற அன்னைக்கு நீ சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்தின. நீ வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அண்ட் நீ வேற லெவல்லையும் ஃபைட் பண்ண. ஸோ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நம்ம ஹீரோ சொல்லவா ஆஸ்மாடியஸ் ரொம்பவே வெக்கப்படுறான். அடுத்து கிளாரா, உன்னோட ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா என்னால லெஜண்ட் லீஃபை ப்ளோம் பண்ண வச்சிருக்க முடியாது. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை விட முக்கியமா நான் உங்க ரெண்டு பேர் கூடவே எப்பப்போ இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஹீரோமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இப்போதைக்கு என் மனசுல இருந்த விஷயத்த சொல்லிட்டேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்பவும் நம்ம ரிலேஷன்ஷிப் மாறலன்னா நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கலாம் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இப்போ அப்படியே ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. சில பேர் டாலர் ட்ராங்க் அடைஞ்சிருந்தாலும் இன்னும் சில பேர் டாலர் ட்ராங்க் அடையல. ராயல் கிளாஸ் ரூமை விட்டு இவங்க வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. மியூசிக் ஃபெஸ்டிவல்ல தான் இவங்க ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கம்மி ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனை என்ன பண்ண போறீங்க? அவன் இன்னும் பெட் ரேங்க்ல தான் இருக்கான் அப்படின்னு கேலகோ சொல்லவன் யாருன்னு லீட் கேட்கறான். சில பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க, அட்டனன்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சீசன்ல பர்சன் சோய் அப்படிங்கிற ஒருத்தனும் மிஸ்பெட் கிளாஸ்ல தான் இருந்திருப்பான். என்ன அது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இத்தனை நாளா இவனை ஏன் காணும்? என்னன்னா மியூசிக் ஃபெஸ்டிவல்ல என்ன ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 4 ஃபுல்லாவே கண்டிப்பா மியூசிக் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆஸ்மாடியஸ் நம்ம ஹீரோ லீட் இவங்க 3 பேர் மட்டும் தான் டாலர் ட்ராங்க் அடைஞ்சிருக்காங்க. மற்றவங்களும் டாலர் ட்ராங்க் அடைஞ்சாதான் ராயல் கிளாஸ் ரூம்லயே இருக்க முடியும். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத சீசன் 4 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.